ஓகே நண்பா, நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒன்றும் இல்லை, நம்ம 585 சைடில் கீரில் ரொட்டேட்டர் மாட்ட போகிறோம். முத 42 பிளேடு பாக்ஸ் ஆகல. இது நான் ஆடுது 28 ஆகலையா? சரி, அதே போடு அத்தனை போட்டு கழட்டிக்கிட்டு இந்த இது எனக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கலடா. இந்த சைடு செயினே இருக்கக்கூடாது. காலப்பிக்கெல்லாம் சல்ல பண்ணுது, வண்டியே திரும்ப மாட்டேங்குது, சாவடிக்குது. சரி அப்பா, சரி டைட்டு. இந்த பெட்டை கழட்டிட்டு அடுத்தது அவ்வளோதான். பெட்டை ஒன்று கழட்டிட்டு வேலை முடியுது. இந்த கப்பை கழட்டணும். கோமதி இருந்தா ஓகே நண்பா. இந்த பெட்டு மட்டும் அந்த 585ல லூஸாகவே கொடுக்க மாட்டேங்குது. எதுக்கு தான் இவ்வளோ டைட்டாக? பரவாயில்ல, இது கூட பரவாயில்ல. அந்த பழைய 585லாம் எங்களோட கழட்டவே முடியல. பெட்டை கழட்டி போடுறதுனாவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நெட்டெல்லாம் இதிலே போட்டு வச்சிட்டேன். இந்த பெட்டுக்கெல்லாம் வேலையே வராதுன்னு நினைக்கிறேன். எப்பயோ ஒரு ஐட்டம் தான் எடுப்போம். உருப்படியான காரியம். பெட்டு ஒன்று கொடுத்துட்றாங்க. நிறையா பேர் கொடுக்குறதில்ல. மகேந்திராவில் பெட்டு ஒன்று கொடுத்துட்றாங்க நண்பா. பெயிண்ட் பஸ்ஸடாப்பா. என்னடா வீடியோ மாதிரி கேமரா எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா சீல் உடைக்கணும். அஜித் வந்துருந்தானா நல்லா பேசுறது வாட்டமாக இருந்திருக்கும். எங்கே போயிட்டா? ஒன்றும் வரலையே. ஒரு 8 மணிக்கு தானே வருவார். அவர் வந்துட்டு அறுக்கிறதுக்கு போவார். நேற்று ஆப்பு கண்டுருக்குன்னு நினைக்கிறேன். மாப்பிள்ளை வந்துட்டான். மாப்பிள்ளையே தான் சீல் உடைக்கணும். இது தெரியுதா? 12-13 இருக்குதா இல்லையா? அங்கே எதுக்கு போகிற? ஏதோ மரத்துக்கு சாதாரண ஓடிப்பிட்டானா? சரி, நல்லது. ஐயோ, இங்கே நல்லா ஓட்டுக்கிறான்னு பூரிப்பு அப்படி தாங்கல. நான் சொல்லவே இல்லையா? டேய், அரைக்கல்டாவரா? சரி மோம்பு. அது இல்லை, இதெல்லாம் யாருக்கு கொடுத்து வைக்கும்? இப்போ எனக்குலாம் இதெல்லாம் கொடுத்து வைக்குமா? ஏன் நீங்கள் கழட்டினா கழட்டுது? இல்லை மாப்பிள்ள, புதுசு சீல் அடிக்கிறீங்க பண்ணுறதுக்கு. எப்படி மாமா? சுத்து நான் இதுக்கு தான் வெயிட் பண்ணேன். மாப்பிள்ள ஸ்பீஸ் என்ன ஒரு ஓட்டக்குது? உனக்கு முன்னாடி அவனை வேலையை பார்த்துட்டானா? வேலையை பார்த்துட்டான். அவ்வளோதான் ப்ரோ. இது ஒன்று கழட்டணும். முன்னாடி ஒன்று டிப்பிங் ஓட்டணும்னா அது கழட்டணும். அதை டிப்பிங் ஓட்டுறப்ப அது எது கழட்டுறோம்னு சொல்கிறோம். நாம்பளும் என்னைக்காச்சும் ஒரு பழைய வண்டியை எடுத்து அப்படியே மாட்டுவோம்னா அது நம்ம தலையெழுத்துக்கே முடியாதாடி. மாட்டுவோம். ஒரு நாள் இருக்குது சந்தர்ப்பம் இருக்குது, சூழ்நிலை இல்லை எப்படிக்குதுன்னு தெரில. வீட்டில் எங்கே வைக்கிறது? வீட்டில் போட்டுரு, அவ்வளோதான். கேன்பா அவ்வளோதான். எல்லா வண்டியும் மாட்டுவான். அது கட்டுறப்பார் கழட்டி விடுறதுலாம் நேரம். இதெல்லாம் போய் ஓட்டு பார்ப்பேன் எப்படிக்குதுன்னு. இந்த பைப் வர்றதுனால எவ்வளோ தலைவலி பிடிச்ச வேலை பார்த்தியா? இதே சைனா இருந்தால் இதெல்லாம் பண்ண தேவை, பண்ணணுமா? எதுவுமே பண்ண தேவையில்ல. இப்போ எங்கே போகிறான்? ஆஸ்பத்திரி தொப்புளி சுற்றி போடுறாங்களா? மணி சூத்துலையா எடுக்கிட்டாமா? இப்போ புது கையில் இந்த ஒரு பின்னு எடுத்துட்டு வா. புது கையை எடுத்துகிட்டு வா, பின்ன எடுத்துகிட்டு வா. நம்ம இந்த சைனை பொறுத்தவரையில் எங்களுக்கு பிடிக்கவே இல்லை. ஒவ்வொருத்தரும் இது நல்லா இருக்குதுங்கிறீங்க, நல்லா இருக்குதுங்கிறீங்க. ஆனால் எங்களுக்கு அது பிடிக்கவே இல்லை. ஒவ்வொரு ஐட்டமும் அட்ஜஸ்ட் பண்ணுது.
அங்கே கூட உள்ளதாக வச்சுருப்பான் பாரு. இது 3 இன்ச்சு தான் ப்ரோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்குது. இந்தான 3 இன்ச்சு வருது கலப்பா, அந்தான 3 இன்ச்சு கலப்பை பொறுத்தளவு இந்தளவுக்கு ஒரு பக்கமாக அட்ஜஸ்ட்மெண்ட் போயிட்டு திரும்பி இந்த அளவுக்கு வரணும் பாருங்க. ஆக்சுவலி 2 ஓட்டையை அறுக்கணும், இல்லைன்னா ஏதோ ஒன்று பண்ணணும். பெரிய தலைவலி பிடிச்ச வேலையாக இருக்குது. பின்ன மட்டும் கட்டுறா, இந்த பின்ன மட்டும் அதை அங்கேயே போட்டோம். ஓகேன்பா, இதோட பின் பெயிண்டாகுது. 2 மணி நேரம் ஓட்டினாலாம் சரியாக போயிடும். இதான் மாற்றம் இதுதான். ஓகேன்பா, மாப்பிள்ளை மாற்றார் 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 மாற்றார். கரெக்டா பீஸ் எல்லாம் அப்போ நான் தள்ளவே இல்லை, நீங்கள் தான் ரிவேஸ் சொன்னீங்க. அவ்வளோதான் அவ்வளோதான். என்ன கீரில் ஓட்டுவோம்? செகண்டு ஐ பெஸ்ட்டா? ஓட ஐ பஸ்ஸில் போட. முன்னாடி போவோமா? கை செட்டெல்லாம் ஓவர் டைட்டு. புதுசில் அப்படி தான் இருக்கும். புதுசில் அப்படி தான் இருக்குமா? உக்காது போதுண்ணா. கையே இது ஆவாது. பெரிய வண்டி கை புதுகை தான். இதை எதுக்கு கொடுத்து இப்படி அழுத்திட்டா உள்ளே போகாத மாதிரி கொடுக்கல. கையோடு போயிடுச்சு. லாக் பண்ண. இந்த செயின் தான் பெரிய தக்க பிடிச்ச வேலை. அப்போ உன் பக்கையில் லூஸ் விடுது ஒன்றுமான்னு பார்ப்போம். இல்லை இல்லைம்மா இப்போ ஆட்ட இது சுத்தமுடாமா? இப்போ இது சுத்து கலண்டு விழுந்து போயிரும்டா. எங்கே போகிறது? இந்த ஓட்டையில் போடு பார்க்கலாம். இந்த ஓட்டையில் போடு, இதில் போடு. இல்லையா? அதான் அந்த உப்புமா. யார் ஓடிங்க வச்சேன். பாப்பா போமா, ராமசாமி தாத்தா கூட்டிகிட்டு போயிரு. தண்ணி ஒரு பாட்டில் ஊற்றிக்கிட்டியா? உனக்கு தண்ணி தேவையில்ல, போ. நீ என்ன பண்ணுற? தண்ணியை குடிக்க போகிற? ஓகேன்பா, அவ்வளோதான். மாப்பிள்ளை முன்னாடியே போய் ஓட்டுட்டோம். அப்புறமேட்டு நாம் பார் ஓட்ட ஓடி போயிடலாம். எப்படி 4 வீலர் முத நீ தான் ஓட்ட போகிறோம். நல்லாயிருக்கும் மாப்பிள்ளை. 540 எக்கனாமிக் மாற்றிக்காதா? இன்னொரு 2 நாளைக்கு போல போட்டலாம். இது பைப் மட்டும் சுற்றிக்கு போகுது பார்த்துக்கா. இதை கழட்டியே இப்போ இதுக்கு வேறு ஏதோ ஒரு ஆல்ட்ரு பண்ணி அதை லாக் பண்ணுற மாதிரி ஏதோ ஒன்று ரெடி பண்ணுவோம். லாக் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிட்டோம்னு வச்சுக்கா, நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. அங்கே லாக் பண்ணிட்டா இது இங்கே இடிச்சிக்கும். ஏமாப்ப ஏதோ எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். அது எதுக்குடா? இந்த பாலுக்கெலாம் கொஞ்சம் விடு, தேய்ட்டு. அதுவும் கரெக்டு தான். வா
கலப்பை கழட்டி விடவும் முடியல, மாட்டவும் முடியல. பெரிய அக்கா போகிறாங்க. புது பாலுக்கு எதுக்கும் ஓவர் டைட் ஆகுது ப்ரோ. கொஞ்சம் ஆயில் விட்டோம்னு வச்சுக்காங்க. இந்த சந்தெல்லாம் கொஞ்சம் ஆயில் விட்டோம்னு வச்சுக்கோங்க. அந்த புழுதி அடிக்குதில்ல, அப்போ அரைக்கி கொஞ்சம் லூஸ் ஆகிக்கும். லூஸ் ஆகிட்டா அதுக்கப்புறமேட்டு நம்ம ஆயில் விட தேவையில்ல. லூஸ் ஆக மட்டும் அதுதான் பிரச்சனை. இதில் 2 பக்கமும் கை கொடுத்துட்டாங்க. இந்த கலப்பை மாட்டுறதுக்கு ரெண்டுமே கொஞ்சம் ஈஸியாக பண்ணுற மாதிரி பண்ணிட்டாங்க. இதுக்கு நாங்கள் ஒரு வேலை செய்யணும். இதில் ரொட்டேட்டரு மாட்டுற மாதிரி இதை ஆல்ட்ரு பண்ணி போடணும். பேலருக்கே தேவைப்படும். இதை 2 செய்யணும். இந்த வண்டிக்கு ஒன்று, அந்த 585 ஒன்று, 2 வண்டிக்கு செய்யணும். சீட்டு கவர் வாங்கி போடணும். அந்த கீழ் பின்னு கொஞ்சம் லூஸாக மட்டும் விடும். மன்னர் அங்கெல்லாம் லூஸாக வேணாண்டா டேய். கீழ் பண்ணுனீங்க அந்த பால், அந்த கீழே மெயின் பின்னு பால் தான் மெயினாக ஃப்ரீ ஆகும். டச் அது கொடுத்துட்டியா? இது கொடு. நான் இது வேறு போல்ட் வேறு கட்டாயிருக்கு. சரி ஓட்டுக்கா, எல்லோரும் போட்டுலாம். அது போல்ட்டாக இருக்குது, வேலைன்னு தெரில. அதுக்குள்ள விடாதரா, தேய்ச்சி போயிடும். என்ன நீ போ, கிளம்பு. நான் ஒன்றே விட்டுட்டு மரம் ஜேசி கொண்டு விட்டு வரேன். சைடில் விட்டு வந்துடுறேன். நீ போனதே ராமசாமி தாத்தா தூக்கி போட்டுக்கிட்டு போயிரு. மட்டையெல்லாம் கிடக்குது காட்டில். எங்கே தூக்கி போட்டு போனோம்? வயக்காட்டுக்கு போயிருப்பார். போயிருந்தா போயிரு, இல்லைன்னா கூட்டிகிட்டு போ. வா தாத்தா, மட்டையெல்லாம் கிடக்குதுன்னு சொல்லு. டேய் போதுண்டா, அதெல்லாம் வேணாண்டா, போடா. அதெல்லாம் புழுதி விட்டிக்கும். நல்லா ஜெல்லு அவ்வளோ பவர். ஏமா இப்போ எடு நீ கிளம்பு. அதெல்லாம் சொறி பிடிச்ச மாதிரி இருக்குது. தண்ணி ஒரு சொட்டு தொட்டு தொடச்சா தான் எல்லாம் சாறு ஒடிஞ்சதெல்லாம் போகும். ஊற்றி துடைக்க வேண்டியதான். அவன் மொத்தம் நீ போக மாட்டேன் அப்படின்னு 755 வச்சுருக்கீங்க. இந்த கலர் தானே வச்சுருக்காங்க. அவங்களுடைய பாடெல்லாம் சொன்ன மாதிரி இந்த கலரில் லைட்டாக அழுக்கு போட்டால் கூட அப்படியே தெரியுது ப்ரோ. நம்ம பழைய 585 கொஞ்சம் இல்லை அழுக்கு இருந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். இது என்ன பண்ணுதுன்னா சாறு வெடிச்ச மாதிரி ஆகி போயிடுது. அசிங்கமாக இருக்குது. நமக்கே ஒரு மாதிரி இருக்குது. என்னடா இப்படியாவா எடுத்து போய் ஓட்டுறோம் எப்படின்னு தோணுது ப்ரோ. என்றைக்குமே நாங்கள் தொடப்போம். ஆனால் இருந்தாலும் இது கொஞ்சம் சேர்த்து போட்டு துடைக்க மாட்டோம். இருந்தாலும் இது கொஞ்சம் சேர்த்தி தொடரா எனக்கு அப்படின்னு சொல்லுது. வேறு வழி இல்லை. தொடக்கவே இல்லைங்களா? இவர் அதுக்குள்ளே வரதுன்னு. மாப்ப மாட்டி விட்டனே. ஒன்று எடுத்துக்கா, 1-2 எடுத்துக்கா. இது வேறு இல்லையில அந்த மாதிரி புது சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுமா? இப்போ இதுக்கு போடுறதுக்கு புது சுற்றி எடுத்துடும். பேசிட்டு என்ன இது போகலாம். இவனை அனுப்பிவிட்டு போகலாம். இவனை முடிக்க விட்டு போகலாம். கிளம்பு. ராமசாமி தாத்தா தூக்கி போட்டுட்டு போனியே, நான் வந்துடுறேன். லோ செகண்டு 1500 RPM. நம்ம பின்னாடி நம்ம பாரோட்டு கலப்பையோட போகலாம். போயிட்டு இடத்த கழிப்போம். ஓகேன்பா. பேசிட்டு வந்து ஒரு சைட்டில் போட்டுட்டு தான் நம்ம வண்டி எடுத்துகிட்டு போகணும். இதுதான் வேலை.
வரேன் விஜய் மார்க் பண்ணுறாங்களாம். பன்னெண்டு வாட்டி எடுத்து விட. நான் போயிட்டு வண்டி ஓட்ட போகிறேன். ஓகே நண்பா, இவன் ஓட்டுட்டோம், நம்ம போயிட்டு ஓலை ஓட்ட போகலாம். அவ்வளோதான், ஜேசிபியும் விட்டுட்டு வந்தாச்சு. அஜித்தும் ஓட்டிகிட்டு இருக்கிறான். நம்ம போயிட்டு ஒரு வயலில் பாறை ஓட்டும், ஒரு 4 வயல் இருக்குது ப்ரோ. பாறை ஓட்டிட்டா இது வேலை முடிஞ்சிடும். பாறை ஓட்டிட்டு வந்துட்டு அப்புறமேட்டு பொழுதோட அவன் அஜித்தும் ஓட்டிட்டு வந்துட்டோம்னா அடுத்தடுத்து 5 கலப்பு தான் மாட்டணும். அதுதான் வேலை. வந்துட்டோம். இனிமே ஓட்டுறது எல்லாமே உள்ளூர் தான் ப்ரோ, வெளியூர்லாம் இல்லை. 4-5 நாள் வேலை. இதை முடிச்சதையும் உடனே அந்த புது பைக்கு டாப் போடுறது தான் ப்ராசஸ்ஸு. டாப் போட்டு 2 வண்டிக்கும் ஒயரிங் வேலையெல்லாம் முடிக்கணும். ஏன்னா மேட்டுக்காடு நல்லபருப்பு சீசன் வர காட்டியும் வேலையை முடிக்கணும். இந்த வெயில் ஆம்பு கலப்பில் ஓட்டி பார் ஓட்டணும், இது 5 கலப்பில் ஓட்டணும். இன்னும் நிறையா மாப்பிள்ளைங்களும் கட்டு எடுக்க வச்சுக்கிறாங்க. ரெடி பண்ணுறோம். இன்னும் 5 நாளில் டார்கெட்டை முடிக்கிறோம். அஜித்துக்கு தான் ஓடிட்டுக்கிறான். ஓடிட்டேன்னா என்ன பண்ணுறான்னு தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். அந்த ஒன்று டீயு அப்போ தான் கோணையே வந்துடும். இங்கே நாட்டில் எதுக்கு இறக்குமே இருக்குன்னே தெரியல. நம்ம இதை பாறை ஓட்டும், ஓட்டிட்டு அப்புறம் வண்டி பண்ணுறோம். ஓகேன்பா, மாப்பிள்ளை தோப்பா ஓட்டி ஒரு வழி பண்ணிட்டே. இப்போ இது ஆல்ரெடி ரொட்டேட்டரில் ஓட்டி போட்டாங்க. அந்த வழியில் 5 கிலோ போட்டு ரொட்டேட்டரில் ஓட்டி போட்டாச்சு. இப்போ சோள வைக்க மாப்பிள்ளை வந்து தேடில் ஓட்டிகிட்டு இருக்கிறான். இது நான் அந்த 5 HP இந்த செட்டில் கியர் வண்டி நல்லாவே ஸ்பீடாக இருக்குது ப்ரோ. லோ செகண்டுக்கு மாப்பிள்ளை ஜாலியாக ஓட்டுற அப்படிங்கிற மாதிரிங்க. என்ன சொல்கிறாங்க, நல்லா இருக்குது ப்ரோ. அந்த 5 HP மாதிரியே இருக்குது, ஆனால் கொஞ்சம் அதோட வெடிக்கும் போது ஜாலியாக ஓட்டுற வெயில் பொழக்க. இதான மட்டும் சுற்றுதான். ஓகேவா? செயின் இல்லாத இதுதான் ப்ரோ பிரச்சனையே. மற்றபடி எல்லாமே பர்ஃபெக்ட். எக்கனாமிக்கல் போடல, 540 தான் ஓடுது. ஸ்பீடும் நல்லா இருக்குது, அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. லோ தேர்டுக்கு பாருங்கள் எவ்வளோச்சே போகுது. ஒரு சில ஏரியாவில் லோ தேர்டில் தான் ஓட்டுறாங்க. அவங்களுக்கெல்லாம் இது அட்டகாசம். நம்ம லோ செகண்ட் தான் ஓட்டும். இது வந்து ஆல்ரெடி ஓட்டி போட்ட காட்ட லோ தேர்டில் போட்டுட்டு எதுக்கு அவ்வளோ நேரம் ஓட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லி லோ செகண்டில் ஓட்டுறோம். இது நல்லா ரிவேர்ஸ் போகிறது ரொட்டேட்டருக்குலாம் அருமை ப்ரோ. இப்போ பாருங்கள், கியர்லாம் மாற்ற மாட்டான், அப்படியே ஸ்டெடியில் மட்டும் ப்ரெஸ் பண்ணி அதே வேகம் அப்படியே பின்னாடி போகுது. எப்படி முன்னாடி என்ன வேகம் போகுதோ அதே வேகம் முன்னாடி போகுது. இது தொந்தரவு இல்லை. தூக்கி போடுறா மாப்பு சோள முளைகள்லாம் அதுக்கு வேற கத்துவாங்க ஆட்டுக்காரன். பெரிய வண்டியில் கட்டுறப்பாரு மாட்டுறது ப்ரோ, இல்லைன்னா இதெல்லாம் மாட்ட மாட்டோம். பெரிய வண்டியில் கட்டுறப்பாரு மாட்டுறதுனால சரி ஓடட்டும். ஆடியோ ஆஃபீஸ் வேறு கொண்டு போகணும், நம்பர் போடலன்னா பாரு கலப்பட்டையால். ரெண்டாவது இருக்கா?
வேறு சாவடிக்குது. 14 ஓடிக்குது. 13 தான் ஓடுதா? இதெல்லாம் நின்றுதா? போச்சு அடுத்தனால ஓடும். நிற்கிறத நிற்கிது. ஆனால் போடுறோம். ஆக்சுவலி அதுக்கு சம்மந்தமெல்லாம் செம்மையாக இருக்குல்ல. அது அதாவது இன்னும் அட்வான்ஸாக போயிடுச்சு. வருமானம் வச்சு ஆகிடும். அதுக்கு ரொட்டாட்டு நல்லா வெளியில் போகுதுல டைம் இருக்கு. வேணா விடு. அந்த வயலில் ஓட்டுறீங்களா? இந்த மாதிரி தான் அது போகும். 6 டம் நம்ம இது நல்லா தானே போகுது. இந்த வண்டி கொஞ்சம் ஸ்லோ. இதை கம்பேர் பண்ணி எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க. ரீஎக்ஸ்மெண்ட்டில் பண்ணல. அதனால தான் இதில் ரேட்டட் ஆர்பிஎம்மே 1850 இருக்கு. இப்போ 1950 அதுக்கு ஆனால் அது டூவே ட்ரெயின் தான். ஓ கரெக்டாக 2வது கீரு. இல்லை 2 கிலோமீட்டர் வேகத்தில் ஓட்டணும். உழவுக்கு வந்து 3 கிலோமீட்டர் வேகத்தில் ஓட்டுறோமா? ஃபஸ்ட் கீர் 2ஆம் கீர் போட்டோம்னா 1 தான் காட்டும். ஃபஸ்ட் கீர் போட்டால் ஃபஸ்ட் கீர் போட்டால் தெரியுது என்ன காட்டுறா. ஸ்பீடு பத்தலப்பா. இதெல்லாம் ஒரு ஸ்பீடாகவே இல்லையா? நாங்கள் மென்ஷனே பண்ணது. அப்போனா அது சென்சரே வேலை செய்யல. டாப் போடணும். 4 நாள் ஓடிட்டு டாப் போடணும். அப்பெல்லாம் டீசல் எத்தனை லெவல் குறைஞ்சிருக்குது? டீசலை ஓட்டிட்டு தான் டாப் போடணும். இந்த ஐட்டம் வந்து ஒரு வருஷம் விட மாட்டேங்கிறோம். டக்குன்னு போட்டு சமாளிக்க முடியாது. நல்லா ஸ்பீடெல்லாம் பொறுத்து வரலாம் நல்லாவே போகுது ப்ரோ. மைலேஜ் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குதுன்னு கம்மியாக சொல்கிறேன். கேரண்டியாக 4 to 4.5. அதுக்கு மேலாம் போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. எங்கே ஓட்டுறதுக்கு 5 லிட்டருக்கு மேலே போகுதுன்னா இதெல்லாம் வண்டி ரொம்ப ஓவராக லோடு கொடுத்து ஓட்டினா போகும்னு நினைக்கிறேன். இந்த சீசன்லேயே ஒரு நாளைக்கு ஃபில் பண்ணி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ப்ரோ. ரொட்டேட்டரில் பிளேடு இருந்தால் வண்டி கொஞ்சம் அடங்கி போகும். ரொட்டேட்டரில் பிளேடு இல்லைல்ல, அதனால் வண்டி நல்லாவே ஃப்ரீயாக போகுது. டாப் அந்த வண்டி டாப் எடுத்து 585 எடுத்து இதுக்கு போடலான்னு ஐடியா பண்ணோம்னா அதில் இருக்கிறது எதுக்கு எடுத்து போகணும்? அதில் என்ன 2 செட்டிங் மீதி எல்லாமே அதே போடுறானா என் தம்பியும். ஸோ அதனால் வந்து அதே செட்டிங்கை அப்படியே எரிக்கும் போட்டுடலாம். இன்னும் ஒரு 4 நாள் இதை ஓட்டிட்டோம்னா நல்லா இனிமேல் இறங்கினோம்னா அப்படியே பட நல்லா அடிச்சு எஞ்சிவிடுவோம் ப்ரோ. எஞ்சிட்டா அப்புறமேட்டு ஒரு 10 நாளைக்கு வேலை இல்லை, ஃப்ரீ தான். மேட்டுக்காடு மழை பெய்ய மட்டும் வேலை இல்லை. அதுங்காட்டி வண்டியெல்லாம் ரெடி பண்ணணும். அந்த வீடியோவெல்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், ஓகேவா? அதை ஓட்டிட்டு மாப்பிள்ளை கீழே 2 வெயில் ஓட்டணும். நாம் பார் ஓட்டுற வேலைக்குது. அப்புறம் தென்னை மரத்துக்கு அப்படியே பஞ்சு ஓட்டி விட்டா அப்படியே தண்ணி கட்டிக்குவாங்க. இங்கெல்லாம் நிறையா காடு ஓட்டுறதில்ல ப்ரோ. நிறைய காடு ஓட்டுறாங்க, நிறைய காடு ஓட்டுறதில்ல. இன்னும் பாறை ஓட்டு அடுத்த வெயில் ஓட்டணும். வெயில் வேற நாப்போடு போடுது சாமி. இந்த வெயிலாம் மாப்பிள்ளை போட்டு சரி ஓட்டு ஓட்டிட்டான். எப்படி ரோல் ஆகாத ஓட்டிட்டான். நோவா கூட லைட்டாக லோடு எடுக்குது ப்ரோ. இது லோடு எடுக்கிறதில்ல, அருமையாக இருக்குது. எடுக்கலாம். மைலேஜ் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். நம்ம பழைய 585 மைலேஜா இல்லை மைலேஜ்னால் அதிகமாக மைலேஜ் குறையுதா என்னன்னு சொல்லிடுறேன். ஜாண்டியரோட 50 HP இது வந்து போல் போகாது ப்ரோ. அந்த மைலேஜோட அதிகமாக தான் இருக்குமா தவிர குறையாது. ஏன்னா மகேந்திராவை பற்றி எனக்கு தெரியும். நான் ஆதியிலேருந்து வச்சுக்கிறதுனால மகேந்திராவோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு நல்லாவே தெரியும். பார்ப்போம்.
தூக்கிவான் வண்டி கூட திரும்புறதுக்கு இடம் இல்லாத பிள்ளை வச்சுட்டாங்கண்ணா. இதெல்லாம் ஓவரா இல்லையாண்ணா? இல்லை இப்போதானே அப்புறமேல இல்லை இதுக்கு வந்து எதுக்கு போட்டுட்டு வேற எங்கண்ணா தேங்காய் வரும்? ஏன்னா இவத்துக்குள்ள 3 பிள்ளை வச்சா வெறும் மரமாலாம் போயிடும். 20 அடி இருக்குது வெயிங்கிறாரு. இதுதானே கொஞ்சம் அது விட மாட்டான். இருந்தாலும் தள்ளி போட்டிருக்குதுல்ல, போட்டுக்குது. அவன் அந்த நம்பர் கம்மி. ஏன்னா இந்த ஆள் விடாதுல்ல. இப்போ இந்த ஆள் 10 அடி. நீ எதுக்கு 10 அடி விட்டு வச்சுக்கிற? இல்லை நான் வண்டி போகிறதுக்காக விட்டேன். நீ விட்டையா இல்லையா? அதுதான் கரெக்டு. 4 வைக்க முடியாது, தலையெழுத்து 3 தான். ஆமாம், வண்டி போகணும்ல. நாம் இன்னும் 4 வருஷத்துக்கு காடு மரம் நெவுள் கட்ட மட்டும் உழவும் ஓட்டிக்கலாம். அதுக்கு தான் இப்போ ராமசாமி தான் 3 மரம் கரெக்ட் பண்ணி வச்சாப்புல. இப்போ வண்டி ஓட்டுறது எல்லாத்தையுமே ஈஸியாக போகுது. ஒரே பங்கு தானே. அந்த கணக்கு தப்பு இல்லை. இதை இப்போ ஓரமாக போட்டு இன்னொரு பிள்ளைய உள்ளே விட்டுருந்தீங்கன்னா தேங்காயும் இருக்காது, ஒன்றும் இருக்காது, வெறும் மட்டையாக போயிடும். அது 2 சால் ஓட்டி விட்டுட்டோம், நல்லா செத்துட்டு கிடக்கட்டும். அப்புறம் அடுத்த வாரத்தில் நீ சொன்ன மாதிரி அவனுக்கு வேலைக்கே வருமாதா நான் அதில் வந்து கண்ணு வச்சிடுறேன். அதுக்குள்ளே நீ கண்ணு வைப்பியா என்ன பண்ணுவியோ? தேய்ச்சி விட்டுரு, அப்புறம் ஓட்டி விட்டுலாம். என்ன கொஞ்சம் இது மாதிரி பார்த்து ஓட்டணும். அது சொட்டம் தான் விட்டு போகுது. அது சொட்டை வரும்னா அதெல்லாம் நீங்கள் வெட்டிக்காங்க, வேறு வழி இல்லை. இது ஓட்டிட்டு அது 2 சால், அதை ஓட்டிட்டு அது 1 சால், அதை ஓட்டிட்டு சோறு திங்கி போயிடு. சோறு தின்ட்டு அந்த பையட் போய் எடுத்துடுவோம். தங்கிறத ஓட்டணும், தங்கிறது பாரு ஓட்டணும். இதில் மாட்டிட்டு வரையா? இதில் மாட்டிட்டு வர, அதை எடுத்துட்டு வா. இதில் 5 கலப்பை ஓட்டலாம். கீழே இறங்கி அதில் இறங்கி வந்து நம்ம பாறை ஓட்டலாம். நம்ம பாறை ஓட்டலாம். துண்டு எடுத்துட்டு இல்லையா? பசிக்கலையா? புளி வெட்டிட்டா அவ்வளோதான். இந்த மண்ணை கொஞ்சம் தட்டி தான் போடுங்க. இந்த பள்ளத்துக்கு தள்ளி விட போகுது. ஒன்றும் இல்லை, 20 வாங்கி ஓட்டுறேன். அது வாங்கி ஓட்டுறேன். 2 தடு இங்கேருந்து தண்ணி அப்படியே வாய்க்காலேருந்து போட்டுவிட, அதுலேருந்து போட்டுவிட. அவ்வளோதான். போடல. இங்கே இருந்து வெட்டிக்கிறியா? அதான் அவுத்துல ஒரு மடை வச்சு அப்படியே தண்ணி எடுத்து விட்ரு. வேலை முடிஞ்சு. ஓகே நண்பா, நம்ம வேண்டி இந்த தோப்பை பாரு இழப்போம். மாப்பிள்ளை 2 வயல் ஓட்டி பண்ணிட்டானா, அப்புறம் அப்படியே போகிற வழியில் அங்கே ஒரு வயல் இருக்குது, அதை ஓட்டிக்கலாம். நம்ம பாரு ஓட்டுறதான் வேலை. இப்போ வெயில் இருந்துட்டு நெவல் வந்து உட்காந்து ஐஸ் கட்டியில் உட்காந்துக்கிற மாதிரி இருக்குது நண்பா. எப்படியோ உன் மனசு போக ஓட்டு. சரி ஓட்டுட்டோம். நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு தன்னம்படியெல்லாம் ஓட்ட முடியாது, அதனால் அப்படியே வீடியோ ஆஃப் பண்ணிட்டு போட்டோம். சோப்பு பாரு, இதெல்லாம் எடுத்து கட்டணும், ஒத்தஞ்சில் தான் ஓட்டணும். இது ஒரு 10 நிமிஷம் கூட வராது. அது என்னன்னு காசு தேவை. அதனால் இது மொபைலில் போட்டு
மாட்டுக்கு அதுதான் வித்தியாசம். அப்படியே ஓட்டிட்டு வெளியே போயிட்டா வேலை முடியும். சோளை வச்சால அதை வந்து வாய்க்காமட்டு அந்த காட்டுக்காரங்க ஓட்டி விட்டு போகலாம். ஏன் கொம்பே இல்லையா யா அதை அழுந்தா என்ன சத்தூர் அழுதுட்டு அப்போ கம்முன்னு இருக்கோம் கூட. ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணால் நெட்டு கிடைக்குமில்ல? அதான் ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணால் நெட்டு கிடைக்குமென்னா கொம்பு. ஆ சரி சரி விடு, சந்தோஷம் வீட்டுல வரோம் வந்துட்டோம். கேட்டுக்கோ பக்கத்தில் மட்டும் இருந்துச்சுன்னா எண்ணூறு கால் ஓட்டிகிட்டு போ ஒன்று இதெல்லாம் வந்து சோளை வச்சுட்டாங்க, கையில் போடுவோம். வண்டியை பார்த்தோன்னா எனக்கு வாக்கியா மட்டும் ஒன்று ஓட்டிகிட்டு போயிரு அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணுறது, ஓட்டி தான் வந்துட்டோம். இல்லைனாலாம் ஓட்ட மாட்டேன். இன்னும் வந்துடும் யாரா இன்னொரு ரைட்டு வராங்க அப்படின்ட்டான். சரி வண்டி விட்டு தலைக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகுமா ஓட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு. அவ்வளோதான் அவ்வளோதான் பிடிச்சி பாக்கியா ஓட்டியாச்சு. சரிதா, என்னமா அவன் எடுத்து தள்ளி விட்டுருவான். பாக்கியா இடம் காட்டு மட்டுமே இருக்குது. அவன் இன்னும் மண் அணைக்கணும்னு நினைக்கிறேன். சரி அணைச்சிக்குவாங்க கைக்குள்ள. நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதான் ப்ரோ. சந்தோஷ் வரத்துலிக்கிறேன் பார்ப்போம். நல்லா பார்க்கலாம். நான் போயிட்டு வந்துட்டு இனிமேல் வந்து உழவு ஓட்டினா தான் பார் ஓடுறது காடு, இல்லைன்னா காடு எதில் எல்லாம் ஓட்டி. மாப்பிள்ள அந்தான வெயில் ஓட்டிவிட்டு வந்துட்டான். அடுத்தது இந்த குட்டி வெயில் ஓட்டணும். இந்த குட்டி வெயில் ஒன்று ஓட்டி விட்டு அப்புறம் நாம் நிற்கிற வெயில் ஒரு சேல் ஓட்டி விட்டு அவ்வளோதான் ரொட்டேட்டர் வேலை முடிஞ்சுது. அப்புறம் ஆம்பு கலப்பு தான் ஒரு வெயில் ஓட்டணும், அதை தான் ஓட்டணும். ப்ரோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க மாமா ஓட்டிகிட்டு இருக்காரு. எந்த பூ மாதிரி கிடக்கு. ஏற்கனவே செட்டில் கீர் ஓடிட்டுருக்கு ப்ரோ. அங்கே அடுத்து பைசல் மையம் அங்கேயே தான் இருக்குது பார் ஓட்டுறதுக்கு. அப்புறம் ரொட்டேட்டர் இன்னொரு காட்டுக்கார ரொட்டேட்டர் வேணால் கலப்பில் ஓட்டிக்கலாம் போகுது. அதனால் இப்போ கலப்பை எடுத்துகிட்டு போகிறோம். கலப்பை எடுத்துகிட்டு போய் ஒரு ஆட்டுறோம். சால் ஓட்டினதையும் அடுத்து பின்னாடியே பார் ஓட்டினதையும் 3 வண்டி தூக்கிட்டு வந்து வீட்டில் போட்டுடணும். ஆமாம் போட்டுருவாங்க.
போது கூட ஓட்டிக்கலாம் ப்ரோ. அந்த வேர்க்கும் போது அந்த புழுதி போட்டுச்சுன்னா உடம்பெல்லாம் அப்படியே பிடிச்சிக்குது. பிடிச்சிக்கிற டாப் போட்டாங்க. புழுதியில் நெருங்கி விட்டோம். மாமா வேறு ஓட்டிகிட்டு வந்துட்டாரான்னு தெரில. அதான் கொடுத்துட்டு வந்தேன். சாப்பிட்டு இந்த வண்டி எடுத்துகிட்டு வரானாரு. இருப்பாருன்னு நினைக்கிறேன். வரலை. ஐசன் மட்டும் தான் நிற்கிது. ஓடிட்டு இருக்காரு. ஐசன் மட்டும் தான் நிற்கிது. வைக்கப்படுதான் கட்டி முடிச்சாச்சு. எனக்கு காட்டிலே கிடக்குது. ஓகே ப்ரோ, ஃபோன் பண்ணி காட்டுக்கார்ட்ட சொல்லியாச்சு. காட்டுக்கார் வரன்ட்ருக்காரு. நம்ம 5 பை, நம்ம 585, அடுத்து நம்ம இன்னொரு 585 சட்டில். 3 பேர் ஒன்றா இருக்காங்க. ஸ்டைலாக வராரு. 4 ஆஃப் பண்ணவே இல்லை. அதான் சவுண்டு. எப்பா நம்ம போய் நெவுலில் நிற்போம். மண்டை வெடிச்சிட மாட்டேங்குது. ஏய், எங்கடா அது கிளாஸு? இதில் லைட்டு ஓகேன்பா. வெயில் வேற போட்டு தாட்டுன்னு தாட்டிக்கிட்டு இருக்குது. வெயிலில் போய் நின்று வீடியோவே எடுக்க முடியல. நான் அப்படியே நெவிலே நின்றுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ வேறு ரொட்டேட்டர் வேறு ஒருத்தர் ஓட்ட போகணும். இப்படி வெயில் அடிச்சுன்னா என்ன பண்ணுறது? இந்த வண்டிக்கு முதல்ல டாப்பு போடணும் ப்ரோ. டாப்பு போட்டால் தான் கொஞ்சம் ஃப்ரீயாகும். டாப் போடலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. வெயில் சும்மா தாட்டுன்னு தாட்டுட்டு வண்டி விட்டு கூட இறங்க முடியல ப்ரோ. 585 இங்கே நிற்கிது. இது தடுத்த மேலே நிற்கிது. இது ஆம்பு கலப்பு ஓடிட்டு இருக்குது. 2 ஜாலி இவன் ஓட்டினா தான் நம்ம பாறை ஓட்டுறதுக்கு. சேடை கட்டி காட்ட நீசம் நாசம் பண்ணி வச்சுக்கிறான். அப்படியே ரொட்டேட்டில் ஓட்டி பாறை ஓட்டுனா காடு சூப்பராக புல்லு முளைக்கிட்டான், அது முளைக்கிட்டு இது முளைக்கிட்டேன்னு சொல்லி ஓட்டி சேடெல்லாம் ஈரக்கடி ஆகி போச்சு. சரி, அது காட்டுக்காரரோட விருப்பம். நாம் ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல. அதான் அங்கெல்லாம் ஆளே இல்லை. ஏக்கா எல்லாம் வேலை அவ்வளோதான் ப்ரோ. இதை ஓட்டிட்டு இன்னொரு வயல் ஓட்ட போகணும். ஸோ அதனால் இவன் கிளம்பிட்டோம். போயிட்டு வண்டி கூட நிறுத்தி இந்த வண்டியை எடுத்துகிட்டு போகணும். கணக்கு கூட்டிகிட்டு
அரசாலும் முடிக்கல. ஏய் அதை ஓட்டிவிட்டு சங்கரத அங்கே அந்த மூளை வயலில் ஓட்டிவிட்டு கொண்டு வீட்டில் நிறுத்திவிட்டு கொண்டாந்து ஓட சொல்லி இதை எடுத்துக்கிட்டு அங்கே ஆறுபடியார் காட்டுக்கு போ. மாமா அது போடு மாமா, ஆறுபடியாருக்கு போகணும் மாமா. நல்லா நிறுத்தி வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணிட்டோம் போய் இதை ஒரு ஓட்டி விட்டு. ஆ அஜித் வேறு ஓட்டிட்டு கிளம்பிட்டான் ப்ரோ. அவ்வளோதான், நாம் இதை ஓட்டிட்டு இன்னொரு ரயில் இருக்கும் அதை உடனே பார் ஓட்டிட்டா வேலை முடிஞ்சு. நைட்டு வேலை சேர்த்து முடிஞ்சு நாளைக்கு தான். ஓகேப்பா, கடைசி வயலும் ஓட்டியாச்சு. அவ்வளோதான், வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். ஓகேப்பா, வீட்டுக்கு லைக் நாளை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவை உங்கள் அனைவரையும் ஓட்டுங்க வரணும். ஏரியாவில் எல்லாம் பாரு